நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமான திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவது வழக்கம். அதன்படி ஆவணி மாத பௌர்ணமியானது இன்று அதிகாலை 1:46 மணிக்கு தொடங்கியுள்ளது. தொடர்ந்து நாளை அதிகாலை 12:30 மணி வரை கிரிவலம் வரலாம் என திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலை முதலே திருவண்ணாமலையில் பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் குவிய தொடங்கியுள்ளார்கள். அவ்வாறு நேற்று இரவு முழுக்க கிரிவலம் முடித்த அந்த பக்தர்கள் அனைவரும் தங்கள் ஊர்களுக்கு செல்வதற்காக திருவண்ணாமலை ரயில்வே நிலையத்தில் இன்று அதிகாலை முதல் காத்துக் கொண்டிருந்தனர். குறிப்பாக திருவண்ணாமலை ரயில்வே நிலைய நடைபாதைகள் அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டமாகவே காணப்பட்டது. இந்த நிலையில் விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை மார்க்கமாக திருப்பதி செல்லும் பயணிகள் ரயில் வந்தடைந்தவுடன் அந்த ரயிலில் ஏறுவதற்காக காத்துக் கொண்டிருந்த மக்கள் ஒவ்வொருவரும் முண்டியடித்து செல்லும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இதனால் அந்த ரயில்வே நிலையத்தில் அந்த ரயிலில் இருந்து இறங்கக்கூடிய பயணிகளும் இறங்க முடியாமல் தவித்த சூழ்நிலையும் அங்கு காணப்படுகிறது. அதே போல இங்கிருந்து அவரவர்கள் ஊர்களுக்கு செல்வதற்காக காத்துக் கொண்டிருந்த மக்களும் ஒரே நேரத்தில் அவர்களை முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் இடம் பிடிப்பதற்காக சென்ற காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இதனால் திருவண்ணாமலை ரயில்வே நிலையத்தில் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து 3-4 நிமிடத்திற்கு மேலாக அந்த ரயிலானது காத்துக் கொண்டிருந்த நிலையில் தொடர்ந்து அந்த ரயிலில் ஏறுவதற்காக பக்தர்கள் முண்டியடித்து ஏறியும் சூழ்நிலையே அங்கு இருந்தது. ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தன்றும் இந்த சூழ்நிலை திருவண்ணாமலை ரயில்வே நிலையத்தில் நிலவுவதால் கூடுதல் சிறப்பு ரயில்களை ஒன்றிய அரசு இயக்க வேண்டும் என்பது பக்தர்களுடைய கோரிக்கையாகவே உள்ளது. ஒவ்வொரு மாதமும் பக்தர்களுடைய கோரிக்கை இதுவாக இருந்தாலும் கூட திருவண்ணாமலைக்கு ரயில் சொற்ப அளவிலேயே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐயப்பன். भद्र स्वामी